ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மிகவும் அற்புதமான நாள், வியாழக்கிழமை. இவ்வளவு நிறைந்த இந்த நாளில் சாயப்பாவை மனம் உருகி வேண்டி விரும்பி முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நாம் வேண்டி விரும்பி வணங்கும் பொழுது நீங்கள் நினைத்த வியாழன் வரத்தை சாயப்பா என்று உங்களுக்கு வழங்கப் போகிறார். அதுக்கு நான் இந்த பதிவில் ஒரே ஒரு மந்திரம் சொல்லிக்கிறேன். அந்த மந்திரத்தை 9 முறை சொல்லிவிட்டு உங்களோட காலை வேலையை தொடங்குங்க. அப்படி தொடங்கும் பொழுது நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களையும் உங்கள் கூடவே இருந்து வெற்றிகரமாகவும் சீரும் சிறப்புமாகவும் பேரும் புகழும் கிடைப்பது போல் சாயப்பா உங்கள் கூடவே இருந்து வெற்றிகரமாக அதை நடத்தி கொடுப்பார். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் இன்றைக்கு பூஜை அறையில் சாயப்பா மேடை பலகை அனைத்தையும் சுத்தப்படுத்திட்டு, அப்பா சிலை அல்லது ஃபோட்டோவை சுத்தப்படுத்திட்டு அப்பாவுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுருங்க. பொட்டு வச்சுட்டு மஞ்சள் நிற ஆடை மஞ்சள் நிற மலர் அணிவித்துட்டு அப்பாவுக்கு 2 குத்து விளக்கு ஏற்றிடுங்க. ஏற்றிய பிறகு 1 கிளாஸ் பால் காய வச்சு சக்கரை போட்டு வச்சுருங்க. 1 கிளாஸ் தண்ணி வச்சுருங்க. அதன் பிறகு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம். இவ்வளவு சிறப்பு நிறைந்த இந்த நாளில் ஒரு கைப்பிடி அளவு டைமண்ட் கற்கண்டு அல்லது கேசரி அல்லது உங்களால் முடிஞ்சால் சர்க்கரை பொங்கல், அதுவும் பாலால் செய்த சர்க்கரை பொங்கல் வைத்தால் மிகவும் சிறப்பு. இதெல்லாம் வச்சுருங்க. வச்சு ஊதுபத்தி ஏற்றி கற்பூரம் ஏற்றி வழிபட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகை போட்டுட்டு ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய், ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய், ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய், இந்த மந்திரத்தை 9 முறை உச்சரித்த பிறகு உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை சாயப்பா கிட்ட கேட்டு வேண்டி விரும்பி பெற்றுக்கலாம். ஏன்னா நம்ம அப்பாவின் பிள்ளைகள். அப்பா கிட்ட நீங்கள் நம்ம அப்பா கிட்ட நம்ம குழந்தைகளாக இருக்கிறோம். அப்பாட்ட என்ன வேணுமோ மனம் உருகி வேண்டி விரும்பி கேட்கும் பொழுது அது உடனடியாக, அதுவும் இவ்வளவு அற்புதம் நிறைந்த இந்த நாளில் உங்களுக்கு சாயப்பா வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பார். இதே போல் கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களையும் அப்பா உங்கள் முன்னாடியே போயிட்டே இருப்பார். நீங்கள் பின்னாடி செல்லும் பொழுது அந்த காரியம் தடைப்பட்ட அந்த காரியம் வெற்றிகரமாக நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைபிடிங்கள். அப்படி நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.